மற்றவங்க வர போகட்டும். அதான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ப்ரெசன்டேஷன் தெரியுதுல்ல? ப்ரெசென்ட் ஆகுதுன்னு தெரியுதா? ஓகே. முதல்ல ஆலிவர் கேட்ட கொஸ்டினுக்கு வந்துட்டு என்ன கேட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலை தெரியல அப்படின்னா சொல்றேன். ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது கேட்டாங்க. அதுக்கு இடையில இருக்க ரிலேஷன் சொல்றதுக்கு முன்னாடி கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறத பத்தி நம்மளுக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கைனட்டிக் எனர்ஜி, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, யூஸ்வலா ரவுண்ட் பால் வரையும். ஸோ இது வி அப்படின்ற வெலாசிட்டி, டெர்மினல் வெலாசிட்டி வி அப்படிங்கிற வெலாசிட்டியோட போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இதோட கைனட்டிக் எனர்ஜி சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, half ஆஃப் mv² அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாலுக்கு அவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னா, ஒன்று நம்ம இருந்து வெளியில் இருக்க ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இதில் ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒன்று, இந்த மாஸ், அந்த பாலோட மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதிக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வெலாசிட்டி அதிகமாச்சு அப்படின்னா அதை விட ஸ்கொயர் டைம்ஸ், எப்படி சொல்றது, அதை விட இருமடியா நம்ம வந்துட்டு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. உதாரணத்துக்கு 1 கிலோ பாலுக்கு பதிலாக 2 கிலோ பாலை ஆக்சிலரேட் பண்றோம் அப்படிங்கிறப்ப அதே வெலாசிட்டியோட நம்மளுக்கு 2 மடங்கு அதிகமான கைனடிக் எனர்ஜி தேவைப்படும். அதே 1 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து 2 மீட்டர் பெர் செகண்டுக்கு ஆக்சிலரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்துட்டு 4 டைம்ஸ் அதிகமான கைனடிக் எனர்ஜி தேவைப்படும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இருந்துட்டு போங்க. இப்போ லீனியர்ல மூவ் ஆயிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இது ஓகே. இப்போதான் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போப்போம். இது வரைக்கும் நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ சர்க்குலர் மோஷன்ல அதே பாடி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அதோட பாத்தை தான் நான் வரைஞ்சிருக்கேன் சர்க்கிள்ல. ஸோ இது சென்டர் அப்படிங்கிற பாயிண்ட் ஓன்னு யூஸ்வலா எடுத்துக்குவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது அந்த ஆப்ஜெக்டோட கைனடிக் எனர்ஜி, இப்போ வந்துட்டு அந்த பக்கம் ஒரு பால் இருக்கு, நம்ம இங்கிருந்து சென்டர்ல இருந்து தள்ளுறோம்னு கூட வச்சுக்கலாம். இப்போ அதோட கைனடிக் எனர்ஜி என்னவாகும் அப்படின்னா, அதேதான் ½mv². ஸோ சர்க்கிள்ல போகும்போது மட்டும் நம்ம வந்துட்டு இது வரைக்கும் நிறைய தடவை பார்த்துருக்கோம், v = ωr அப்படின்ற ஃபார்முலா. இந்த ωr வந்துட்டு இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சரி ஓகே, இது அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் வீக் பதில் அப்படின்னா, ½ m அப்படியே தான் இருக்கும், ω² வரும், × r² அப்படின்னு வரும். ஸோ இந்த டேர்ம் நான் ரீஅரேஞ்ச் பண்றேன். இந்த ω² இருக்கு இல்லையா, அது r² ω²ன்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா தெரியும், விங்கிறது லீனியர் வெலாசிட்டியா இருந்துச்சு, 2 மீட்டர் பெர் செகண்டா அப்படின்றது மாதிரி. இப்போ அதுவே சர்க்கிள்ல போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றது ஒமேகா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மாஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, மாஸ்ங்கிறது என்னது, எம் அப்படிங்கிற டேர்ம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதிக எனர்ஜி கொடுக்க தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா mr² அப்படின்ற டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த mr² எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை பொறுத்து நம்ம எனர்ஜி அதிகமா கொடுக்க தேவைப்படும், கைனடிக் எனர்ஜி அதிகமா தேவைப்படும் சொல்லலாம். இதுல இருந்து என்ன இம்ப்ளை பண்ண முடியுது அப்படின்னா, எப்படி லீனியர் மோஷன்ல போயிட்டு இருக்கும்போது மாஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்றது, நம்ம எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறோமோ அதை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கோ, அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு வரும்போது அதிக மாஸ் இருந்தாலும்
அது அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு சீக்கிரமா ஆக்சலரேட் ஆகாது. அதே மாதிரி அதெல்லாம் ரொம்ப அதிகமான தூரத்துல ஸ்ப்ரெட் ஆயிருந்தாலும், ஆர் ஸ்கொயர் அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரும், அதே பிரச்சனை வரும். இது இப்போ இங்க எப்படி வி ஸ்கொயர் டிபெண்ட் பண்ணிருந்துச்சோ அதே மாதிரி. ஸோ ஹாஃப் எம்வி ஸ்கொயர்ல இந்த எம்ங்கிறது எப்படி அந்த ஆப்ஜெக்டோட இனர்ஷியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருந்துச்சோ, அதே சர்க்குலர் மோஷனுக்கு வரும்போது half mr ஸ்கொயர் டைம்ஸ் அந்த ஆர்பிட்டால் வெலாசிட்டி, சாரி ஆங்குலர் வெலாசிட்டிக்கு இதா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டேர்மை வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சொன்ன மாதிரியே தான், எல்லாம் ஒன்று தான். இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் மேலே காட்டியிருந்த இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவாக இதுதான் ரேடியஸ் ஆர்னு சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸை அதிகமாக்குனாலும் நான் அந்த ஆப்ஜெக்டை சுத்துறதுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம டார்க் அப்படின்ற கான்செப்ட்லேயே இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ கிவன் ஃபோர்ஸ் இருந்தாலும் அதிக டிஸ்டன்ஸ்ல அவன் வந்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அதிக வந்துட்டு டார்க் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த எம்ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறது இல்லை, எல்லா நேரத்துலையுமே நம்ம வந்துட்டு கரெக்டா ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல தான் அந்த மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அந்த பாயிண்ட்ல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது மொத்த மாஸ். இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிக்கிட்டே போகலாம், இல்லை இங்கிருந்து கான்ஸ்டன்டான மாஸ்ல கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ராடா இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இதை ஒரு 10 செக்மெண்டா பிரிச்சு, இல்லை ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு 5 செக்மெண்டா பிரிச்சுக்கிட்டோம்னா கூட இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்க மாஸ்ங்கிறது 1 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கும், அடுத்த பாயிண்ட்ங்கிறது 2 மீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கும், அடுத்து இருக்கிறது 3 மீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அப்போ அந்த ராடோட லென்த் எல்லுன்னு இருந்துச்சுன்னா எத்தனை செக்மெண்டா பிரிச்சிருக்குமோ அத்தனை செக்மெண்ட்டுக்கும் ஒரு மாஸ் டிஎம் அப்படிங்கறது அலோகேட் ஆயிடும். ஸோ இப்படி இருக்கும்போது மாஸை வந்துட்டு எப்படி நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன்ல சொன்ன மாதிரி எப்படி இனர்ஷியாவுக்கு மாஸ் ப்ரொபோஷனலா இருக்கோ அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு எம் ஆர் ஸ்கொயரோட ப்ரொபோஷனலா இருக்கு, அதே சமயம் மாஸோட ப்ரொபோஷனலா இருக்கு. இந்த இடத்துல எப்படி வந்துட்டு இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத எம்ஐடியில் இருந்த ஒரு இந்த வீடியோவில் நல்லா கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நேரத்தை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இது அவர் எடுத்துக்கிட்ட ஒரு ராட், அந்த ராடோட சென்டர் பாயிண்ட் அது. இப்போ எப்படி அவர் பண்றது அப்படின்றத சொல்லுவாரு, அதுக்கப்புறம் அந்த கால்குலேஷன்ஸை நம்ம Now, our challenge today is to understand exactly what all these terms are. Expression. What is dm? What is r? And what do we mean by the integral over the body? So now let's do a stepwise interpretation of each term. The crucial thing. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆர் ஸ்கொயர் அப்படின்றது டிஎம் பொறுத்து மாசை பொறுத்து வேரி ஆகல அப்படின்றப்போ நம்ம டிஎம் மட்டும் இன்டெகிரேட் பண்ண போதும். அவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, டெஃபினிஷன் படி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இன்டெகிரல் ஆஃப் ஆர் ஸ்கொயர் டிஎம்னு தெரியும். இதுல ஒவ்வொரு டைமும் என்னென்ன நம்ம பிரிச்சு பார்க்க போறோம் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. Origin at the center of mass. Now, the most important thing is that we're going to do an integral, so we need to introduce the integration variable, and that's the hardest part of setting up integrals. இந்த இடத்துல அவர் சொன்னது உண்மைதான். ஆர் ஸ்கொயர் அப்படின்றத இந்த இடத்துல வேரியபிள், அந்த இன்டெகிரேஷன் வேரியபிள் சூஸ் பண்றது தான் நம்ம போட போற கால்குலேஷன்ல கொஞ்சம் கஷ்டமான பார்ட் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஈஸி இல்லையா, அதுக்கு அடுத்து ப்ராக்டிஸ் நம்ம பண்ணி பார்த்தா இதே மாதிரி ஒரு 0 அப்படின்ற பாயிண்ட் எடுத்திருக்காருல்ல, அந்த ஆரிஜின்ங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒருவேளை இந்த பக்கம் இருந்து எடுக்கிறதுனால எடுக்கலாம்.
ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது நம்ம சூஸ் பண்ற ஆக்சிஸை பொறுத்து இருக்கு. அதை நம்ம போடும்போது சொல்றேன். So what we want to do is arbitrarily choose an element dm. இப்போ அந்த எலமெண்ட்டை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. And here's our integration variable. It's a distance x from the origin. So that's the integration variable. Now, இந்த இன்டகிரேஷன்ல எது வேரியபிளா இருக்கு அப்படிங்கிறத ஒரு சொல்றாரு. அது புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த பீஸ் ஆஃப் ராடு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த டிஎம்ங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அது எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த டிஎம் எக்ஸ் ஸ்கொயரோடவும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும், எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸோட ஸ்கொயரோடவும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதெல்லாம் இன்டகிரேஷன் அப்படின்றத கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியா ஃபர்னிஷ் பண்ணும். now there's two things when we set up the integral. R is equal to that integration variable. R is abstract in this expression, but in this concrete realization, it is the integration variable. The second place the integration variable shows up is in dm. dm is the mass in this small element. But if we want to express that in terms of our integration variable, we have to express it in terms of the differential rate dx. So dm, mass, is equal to the total mass per unit length, we're assuming the rod is uniform, times the length dx. இந்த இடத்துல அவர் சொன்ன பாயிண்ட் வந்துட்டு முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டா, மாஸ் பெர் லென்த் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த டிஎம்னு எழுதியிருக்காரு. இது என்ன பண்ணியிருக்காரு ஆக்சுவலா அப்படின்னா, எப்படி சொல்றது, அதுல ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்திருக்காங்க இல்லையா. அதாவது சொல்ல போனா இந்த டிஎக்ஸ் அப்படிங்கிற லென்த் இருக்க பீஸை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இப்போ 1 மீட்டர் இருக்கிற ராடு 5 கிலோ இருக்கு அப்படின்றப்ப, இல்ல ஒரு 5 மீட்டர் இருக்கிற ராடு 5 கிலோ இருக்கு அப்படின்றப்ப, அதுல 1 மீட்டர் இருக்கிற ராடு மட்டும் நம்ம வெட்டி எடுத்தோம்னா அது எவ்வளவு மாஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் மாஸ் இந்த கேபிட்டல் எம் இருக்கு 5 டிவைடட் பை 5, அது ஆக்சுவலா என்ன வரும், 1ன்னு வரும், டைம்ஸ் டிஎக்ஸ். டிஎக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 1 அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 கிலோ அப்படின்னு கிடைக்குமா. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். Now we've set up two pieces that are crucial, and all we have to think about now is what does an integral mean? Well, an integral means that we're dividing up the piece into a bunch of small elements, and we're adding the contribution of each small element. So, in particular, when we write ICM equals, now we can write it as m over L dx. That was our dm. And the distance of dm from the point we're computing the axis is x squared. Now the question is, what is our integration variable doing? Well, x is going from minus L over 2, that's at this end, to x equals plus L over 2. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்ட மாதிரி. அந்த டிஎம் அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்ம டிஎம்க்கு என்ன வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத எடுத்துக்கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா இந்த m/l dxங்கிறத அப்படியே அங்கே தூக்கி போய் போட்டிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா ஆர் அப்படின்றது அந்த மாஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண ஆக்சிஸோட ஆரிஜின்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது. ஸோ m/l dx இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஓகே, இன்னொன்று என்ன சொன்னாரு அப்படின்னா, அதாவது மொத்த ராடோட லென்த் எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இந்த சென்டர் ஆஃப் மாஸ் சிஎம் அப்படிங்கிற ஸ்டார் வச்சிருக்க பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சென்டர் ஆஃப் ஆரிஜின் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த மொத்த ராடோட லென்த்தை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த பக்கம் -L/2ன்னு எடுத்துக்கணும், அந்த பக்கம் +L/2ன்னு எடுத்துக்கணும். ஸோ மொத்தமா அந்த ராடோட லென்த் எல் இருக்கும். Now we've set up the integral for the moment of inertia, and the rest is just doing an integral. Recall that the integral of dx, x squared, is x cubed over 3. And so this integral then simply becomes ICM equals m over L, x cubed over 3. Evaluating from the limits minus L over 2 to x equals plus L over 2. That's it. Again, when you evaluate the limits,
ஓகே, இதுக்கு மேல வேற எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு பெருசா. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, எக்ஸ் கியூப் பை 3. அது முன்னாடி எம் பை எல்ன்றது கான்ஸ்டன்ட், நம்ம அது முன்னாடி கொண்டு போய்க்குவோம். ஸோ எம் பை எல் இன்ட்டு எக்ஸ் கியூப் பை 3, அதுக்கு லிமிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் எல் பை 2லேருந்து ப்ளஸ் எல் பை 2 வரைக்கும். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தா என்ன ஆன்சர் வரும்னா எம் எல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 அப்படிங்கிற ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு தின் ராட் எடுத்துக்கணும். ஏன் அந்த ஆரம்பத்தில் சொல்லும் போது அவர் சொல்லியிருப்பார் தின் ராடுன்னு, கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அது ஏன் தின் ராடுன்னு சொன்னாருன்னா இந்த ரேடியஸ் இருக்கிறதாவே நம்ம கண்டுக்கல, அதை பொறுத்தும் கூட மாஸ் வேரி ஆகும் இல்லையா, அதை நம்ம கண்டுக்கல. இருந்தாலும் தின் ராட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டுக்க தேவையில்லை, அதை கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு தின் ராட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தின் ராடுங்கிறது இப்படிதான் இருக்கும். சின்னதாக வேணா போட்டுக்கலாம், யூனிஃபார்மாக இருக்கணும். நான் இங்கே கொஞ்சம் கோணமானலாம் போட்டிருக்கேன். எம் எல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டுபிடிப்போம். அதுக்கு மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம வேலை அதில் பராபலத்தில் இன்டகிரேஷன் பண்ண வேண்டியது மட்டும்தான். 18th கொஸ்டின் நம்பர் தெரியுது இல்லையா? தெரியுது இல்ல? மாஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் எ ராட் of length 2 meter varies as rho is equal to 3x kg per meter. இந்த 3xங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நான் அதுக்கு சொல்றப்ப சொல்றேன். Moment of inertia in kg meter square of the rod about a perpendicular axis passing through the tip of the rod. இது நான் கொடுத்துருக்கிறதுல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இந்த டிப் ஆஃப் ராடை எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு யூஸ்வலா மைனஸ் எல் பை 2 அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு ஆக்சிஸே கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் தள்ளி இருக்காங்க. பேரலல் ஆக்சிஸ் தியரம் படிச்சிருந்தோம்னா இது ரொம்பவே நல்லா புரியும், இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இருந்து சால்வ் பண்ணுவோம். அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ராடு இருக்கு, அதோட டோட்டல் லென்த் 2 meters இருக்கு அப்படின்றப்ப அவங்க நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அதோட டிப் இருக்கு இல்லையா, அந்த டிப்பு வழியா பாஸ் ஆகிற ஆக்சிஸ் பாசிங் பெர்பெண்டிகுலர் டு த டிப் ஆஃப் த ராட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் படிச்சிருந்தோம்னா தெரியும். ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து அந்த ராட் எப்படி 2 மீட்டர் லென்த் இருக்கு, அதோடைய மாஸ் பெர் யூனிட் லென்த் எப்படி வேரி ஆகுது அப்படின்னா 3x அப்படின்னு வேரி ஆகுது. ஸோ மேபி இப்படி ஒரு ராடா இருந்திருக்கலாம், இவ்வளோ ஸ்லோப்பா இல்லைன்னாலும் இப்படி இருந்திருக்கலாம். அந்த ராட் ஜஸ்ட் ஒரு கோன் மாதிரி இருந்திருக்கலாம் அந்த ராட். ஏன் அப்படின்னா 3x kg பெர் மீட்டர் அப்படின்னா அதோட லீனியர் டென்சிட்டியை கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்ல 3 கிலோ இருக்கும். இதுவே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்ல 6 கிலோ இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம பிரித்து பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வித்தியாசமான கிலோ மாஸ்ல இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் யூனிஃபார்ம் ராட். யூனிஃபார்ம்னு சொன்னதை இப்போ புரியுதா என்ன அர்த்தம்னு? யூனிஃபார்ம்ங்கிறப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எம் பை எல்லுங்கிறத டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது 5 கிலோவா 5 மீட்டரா, அப்போ இது 1 மீட்டர் அப்படிங்கிறது லென்த் வந்துட்டு 1 கிலோ இருக்கும். அந்த கதைக்கு இங்க நமக்கு வேலை. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மீட்டர் வரைக்குமே நமக்கு 3 கிலோ தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனா அடுத்த 1 மீட்டர் வரும்போது அந்த பாயிண்ட்லயே 6 கிலோ இருக்கு அப்படின்றப்ப மாஸ் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகாம, ஸோ இங்க சின்ன மாஸ் இருக்கும், இங்க அதிகமான மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இந்த பாட்டை நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் அதை சொன்னேன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இருக்க டென்சிட்டி ரோ. டென்சிட்டியை வந்துட்டு
மாஸ் பெர் லென்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல லென்த்துங்கிறது எக்ஸ் இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட்ஸ் செட் பண்ணணும். இது 0 அப்படின்ற பாயிண்ட், இது 2 அப்படின்ற பாயிண்ட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 2, ரைட். இந்த இடத்துல dm by dx தான் நம்மளுக்கு இருக்கிற அந்த ரோ அப்படின்றது, அதாவது மாஸ் பெர் லென்த் dm by dx அதுதான் அங்க இருக்கு. அது ஈக்குவல் டு 3xன்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அஸ் யூஷுவல் இந்த ராடு மேல ஒரு சின்ன பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பார்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பார்ட்டோட மாஸ் dm அப்படின்னு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இருக்க டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலரான ஒரு சின்ன பார்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும் எழுதணும் அப்படின்னா, அதாவது நான் இங்கே டிஸ்கிரீட்டா எழுதிட்டு இருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் டிஎம்னு எழுதிக்கலாமா? அதாவது அங்க அவர் நடத்தும் போது ஆர் ஸ்கொயர் டிஎம் நடத்தியிருந்தார், அதை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த சின்ன பார்ட்டுக்கு நம்மளுக்கு தெரியும், மொத்த ராடுக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப இன்டகிரேஷன் பண்ணியிருப்பார். ஏன் இந்த மாதிரி நிறைய சின்ன பார்ட்ஸை ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு மொத்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்குங்கிறதுனால. சரி, ஓகே, ரொம்ப நேரம் பண்ணாம இன்டகிரேஷன் கேரி ஓவர் பண்ணுவோம். பட் கொஞ்சம் நம்மளுக்கு போட்டு கொஞ்சம் குழப்பிக்கிற மாதிரியான பார்ட்டா இருக்கும். இந்த இடத்துல dm by dxங்கிறதுக்கு 3x இருக்கு. அப்போ இதுல இருந்து dm மட்டும் தனியா எழுதணும்னா என்ன வரும் அப்படின்றப்ப 3x dx அப்படின்னு வரும். ஸோ இந்த 3x dxங்கிறத அப்படியே இந்த இடத்துல dmக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த இடத்துல dm இருக்கிற இடத்த அப்படியே அதை வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணா இன்டெக்ரல் x ஸ்கொயர் டைம்ஸ் 3x dx வரும். லிமிட்ஸை நான் போட மறந்துடுவேன், இது இன்டிஃபினைட் இன்டெக்ரல் அப்படின்ட்டு. ஆனால் லிமிட்ஸை போட்டு தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா? ஸோ 0ல இருந்து 2 மீட்டர் வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணி முடிக்க போகிறோம். அண்ட் அஸ் யூஷுவல் இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண தேவையில்லை. எக்ஸ் கியூப் இன்ட்டு 3 இருக்கும், அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் 0ல இருந்து 2 வரைக்கும். எக்ஸ் கியூப்னு இருக்கிறத டிஎக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா எக்ஸ் பவர் 4/4ன்னு வரும் இல்லையா? இது இந்த வழியில் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த இப்போ எக்ஸ் 4/4 இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், 4 × x³ டிவைடட் பை 4 அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிருக்கும். அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா x³ மட்டும் இருக்கும். ஸோ இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த டேர்ம் வரணும். அதுதான் இன்டகிரேஷனோட கான்செப்ட். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இந்த 3 as usual கான்ஸ்டன்ட் அது வெளியில் வச்சிருக்கோம். இப்போ நம்ம 0ல இருந்து 2 வரைக்கும் அந்த லிமிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல நான் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எடுத்தோம்னா 3/4 x பவர் 4 மட்டும் உள்ள x பவர் 4 upper limit to lower limit 0. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. 3/4 டைம்ஸ் 2/4 மைனஸ் 0/4. அது நான் 0ன்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல நான் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க, அதை கண்டுக்காம விட்டுறேன். ஸோ ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு 2/4ங்கிறத 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர்னு எழுதிக்க போறேன். இந்த 4ங்கிறதே ஒரு 2 ஸ்கொயர் தான் இல்லையா? ஸோ அதுவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 × 2 ஸ்கொயர் 3 × 4 3 × 4 டேபிள்ஸ் படிச்சிருந்தோம்னா தெரியும். 3 × 4 = 12. சரி, ஓகே. 2019 கொஸ்டின், 2019 ஜாம் கொஸ்டின். இது 18வது கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஆன்சர் பியா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும்ல. ஓகே, 18வது கொஸ்டின் ஆன்சர் பி கொடுத்துருக்காங்க. ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா அது
ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஆக்சிஸ்ல இருந்து கேட்டிருக்காங்கங்கிறத ரொம்ப மெயினா பார்த்துக்கணும். டயக்ராம் போட்டுக்கணும். அதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. சின்ன ஸ்டெப்பு தான் போட போறோம்னாலும் அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு வரும்போது அது டயக்ராம் செட்டப் பண்ணணும். ஆக்சிஸ்ல இருந்து லென்த் எடுக்கணுமா இல்ல சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து எடுக்கணும், சாரி அதாவது டிப்ல இருந்து எடுக்கணுமா. இதுவே அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு வேற மாதிரி இன்டெகிரேஷன் பண்ணணும். அந்த -1/2 சாரி -1ல இருந்து 1 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும் லிமிட்டை. அதெல்லாம் நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லா நோட் பண்ண வேண்டிய திங்ஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ல வேற வேற மாடல்ல கொடுத்துருப்பாங்க. இருக்கிறதுல கொஞ்சம் இதுதான் டஃபா இருக்க மாதிரி இருந்துச்சு, மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுலயே பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தீரம், பேரலல் ஆக்சஸ் தீரம், அது இதுன்னு நிறைய இருக்கு. ஓகே, 1 by 1 நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு லீனியர் மோஷனுக்கும் சர்க்குலர் மோஷனுக்கும் இடையில இருக்க டிஃபரன்சஸ் சொன்னோம். எப்படி லீனியர் மோஷன் அப்படின்னு வரும்போது, அதாவது ஒரே கோட்ல போகுது அப்படின்றப்ப, சர்க்குலர்லாம் போகல அப்படின்றப்ப மாஸுக்கு வந்துட்டு இனர்ஷியா டைரக்டா ப்ரொபோஷனலா இருக்கும். இனர்ஷியானா என்ன அர்த்தம் அப்படின்னா செகண்ட் லா படி நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு அதிகமா இனர்ஷியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்டை தள்ளுறது கஷ்டம். உதாரணத்துக்கு ஒரு நிக்கிற லாரிக்கு அதிக இனர்ஷியா இருக்கும் நிக்கிற ஸ்கூட்டரை விட அப்படின்னு சொல்லலாம். அதனால லாரியை தள்ளுறது கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இனர்ஷியா. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது ப்ரொபோஷனல் டு mr² அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ ஒரு ராடு மாதிரியோ இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதுல மாஸ் டென்சிட்டியை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். மாஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பதிலாக லென்த் டிஎம்னு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பதிலாக ரோ இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதை r² மல்டிப்ளை பண்ணுவோம். ஆறுங்கிறதோட லிமிட்டை செக் பண்ணுவோம். இன்டகிரேஷன் பண்ணிட்டு அந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் கொடுப்போம். இப்படிதான் நம்ம போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வரைக்கும் இருக்கிறதுல எந்த டவுட்ஸும் இல்லை.